சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறாரு, நான் யார்கிட்டையும் கற்றுக்கொள்ளலை, இயேசுவோடு தான் கற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு எல்லாரையும் வெளிப்படுத்தினார். இன்றையிலேருந்து நல்ல தீர்மானத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுப்போம். நான் அங்கே கேட்க இங்கே கேட்க, அங்கே கேட்கவா அங்கே கேட்கவா, அதை சொல்லுவா இதை சொல்லுவான்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். நிறைய நான் எழுந்து எங்கே போவேன்? தகப்பன்ட்டு போவேன், அண்ணன்ட்டு போக மாட்டேன். அண்ணன்ட்டு போனால் ஏற்றுக்கிட மாட்டான். அம்மாட்ட போனால் பிரச்சனை எப்படி இருக்க தெரியாது. குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டு நமக்கு. யார்? நான் எழுந்து அப்பாட்ட போவேன். போய் சரண்டர் விழுந்துட வேண்டியதான். அப்பா என்னை ஒரு மகனாக கூட தெரிஞ்செடுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனாக என்ன செஞ்சிடும். அப்பா கொடுத்த மரியாதை அண்ணனே அசர வச்சிடுச்சு. அல்லேலூயா. அதே போல் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அதுதானா? அப்படி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளும்போது நம்முடைய கிருபை என்ன செய்யாது, வேஸ்ட் ஆகவே ஆகாது. ரெண்டாவதாக, தேவனுடைய கிருபை பவுல் வேஸ்ட் ஆகாதபடி எவ்விதமாய் காத்து கொண்டான்னு சொல்லி படிக்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். 11வது வசனம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் திகிலடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. சாதாரண ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபமெல்லாம் எப்படி இருக்கணும்? பிசாசெல்லாம் நடுங்கணும். பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அசரக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். இங்கே அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி படிக்கும்போது, அடுத்த வசனத்தில் அனனியாங்கிறது ஒரு சீனியர் ஊழியக்காரர், நல்ல அனுபவம் உள்ள ஒரு பெரிய பரிசுத்தவான். அவரை வழி நடத்துவதற்கு, ஆண்டவர் பவுலை வழி நடத்துவதற்கு அனனியாவை தேர்ந்தெடுக்கிறாரு. நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ அனனியா என்ன சொல்கிறாரு பாருங்க, அதே அதிகாரத்தில். ஆண்டவரே, நான் என்னை இப்படிலாம் அனுப்ப போறீரு, அங்கே இந்த இப்போ எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவோ தீமைகளை அவர் என்ன செஞ்சிருக்காரு, அங்கே என்ன அனுப்புகிறே அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாங்குகளை செய்தான் என்று அங்கே தான் கொடுமைப்படுத்தினால இங்கே